சென்னை அருகே மனைவி பிரிந்து சென்ற கோபத்தில் எதிர் வீட்டில் வசித்த தம்பதியை கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவி பிரிய தம்பதிதான் காரணம் என கருதி கொலை செய்த கணவர் சிக்கியது எப்படி? சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்தவர் 42 வயது பார்த்திபன் என்ற பார்த்தசாரதி. இவரது எதிர் வீட்டில் வசித்து வந்தவர் சுசில் கிரிஜா தம்பதி. இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகனும் 4 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். பார்த்திபனின் மனைவிக்கும் எதிர் வீட்டில் வசித்து வந்த சுசிலுக்கும் இடையே தவறான பழக்கம் இருந்ததாக பார்த்திபன் சந்தேகப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பார்த்திபனின் மனைவி 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கணவரை பிரிந்து குழந்தைகளுடன் சைதாப்பேட்டையில் உள்ள தனது சகோதரர் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் பார்த்தசாரதி தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை 4:30 மணி அளவில் சுசிலாவின் மனைவி கிரிஜாவிற்கும் பார்த்தசாரதிக்கும் வெளியில் வாகனம் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மனைவியை வைத்து ஒழுங்காக வாழத் தெரியாதவன் என கிரிஜா திட்டியதாக கூறப்படுகிறது. கிரிஜாவின் கணவரால் தான் தனது மனைவி பிரிந்து சென்று விட்டதாக பார்த்திபன் கருதி வந்த நிலையில் கிரிஜா பேசிய வார்த்தை அவரை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது. தகராறு முற்றிய நிலையில் வீட்டில் இருந்து கத்தியை எடுத்து வந்து பார்த்தசாரதி கிரிஜாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். பின்னர் இரத்த வெள்ளத்தில் வீட்டு வாசலிலேயே அமர்ந்திருந்துள்ளார். மனைவி கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து கடற்கரையில் இருந்து ஓடி வந்த சுசீலையும் பார்த்திபன் சரமாரியாக அரிவாளால் வெட்டி உள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து இருவரையும் காப்பாற்ற முயன்றுள்ளனர். கிரிஜா நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் சுசிலும் உயிரிழந்தார். இரட்டை கொலை குறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் தப்பி ஓடிய பார்த்திபனை கைது செய்தனர். கொலை செய்யப்பட்ட தம்பதிக்கு 7 மற்றும் 4 வயதில் 2 மகன்கள் உள்ள நிலையில் அவர்கள் ஒரே நேரத்தில் தாய் தந்தையை இழந்ததால் ஆதரவின்றி தவித்து வருகின்றனர். பட்ட பகலில் நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவம் காணத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.